ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சு. இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் பேசலான்னு இருக்கோம். சந்தேகம். சந்தேகம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. ஓகே, சந்தேகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி என்ன நினைக்கிறோன்றது முக்கியம் இல்லை. சந்தேகம் வந்து எப்போதுமே வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கோங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் மேலே படுறது, இல்லை ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மேலே படுறது. எப்போதுமே இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து சந்தேகம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பெரும்பாலும் வந்து எல்லாரும் சந்தேகனாவே அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆக்சுவலி சந்தேகன்றது வந்து நம்ம வைடாக பார்க்கணுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதே வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது. அதாவது ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே சந்தேகப்படுறது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் மேலே சந்தேகப்படுறது, ஒரு சிப்ளிங்ஸ்குள்ளே சந்தேகப்படுறது, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறது, ஸ்ட்ரேஞ்சர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர்னால் லைக் கலீக், வேலை செய்கிற இடத்துல கலீக், இல்லை நம்மளோட பாஸ் மேலே சந்தேகம், மேனேஜர் ஐயர் ஆஃபீஸர் மேலே சந்தேகமாக இருக்கிறது, அதே மாதிரி ஐயர் ஆஃபீஸர் ஆப்போசிட் அவங்க ஸ்டாஃப் மேலே சந்தேகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐயர் ஆஃபீஸர் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட சந்தேகமாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது சந்தேகத்தில். ஸோ இந்த அடிப்படையாக இந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் எதனால வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சந்தேகம் எதனால வருது அப்படின்னா, இப்போ நான் சந்தேகப்படுறேன்னா மேபி ஐ ஃபீல் மேபி இன்செக்யூர். நானே எனக்கு வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்பெக்ட். மேபி அல்லது மேபி கொஞ்சம் நான் மேபி நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃபியர், ஒரு பயம் உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அப்படி தோணுது. நம்மளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் அப்படி வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்செக்யூர் ஆமாம், நீங்கள் நினைக்கிறேன். ஓகே, என்ன நானும் அதை தான் நினைக்கிறேன். இன்செக்யூர் ஓகே, ஒன் ஆஃப் த ரீசன். என்னது டு ஆட் ஆன், இன்னொன்று வந்து ட்ரஸ்ட். நமக்கு வந்து அந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு அது. இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த செய்கிறோம், இல்லை தப்பான ஒரு வழியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து என்ன தெரியுமா தோணும், மற்றவங்களும் அந்த விஷயத்த செய்வாங்கன்னு அதே பார்வையில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு தப்பு தான் செய்யறதுனால தான் அப்படி ஒரு மேபி என்னோட சரௌண்டிங்ஸில் இல்லாட்டி நான் வாழ்ந்த சூழலில் அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கலாம். ஸோ அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறையா நடந்திருக்கலாம். மேபி இன் பிட்வீன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சில பேர் பேரண்ட்ஸ் போகலாம், இல்லாட்டி எல்டர் சிப்ளிங்ஸ்குள்ளே அந்த மாதிரி நிறைய சண்டைகள் அந்த மாதிரி பார்த்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் அப்படியே நிற்கும். எதை பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் மார்க் நிற்கலாம். அப்படிக்குள்ளே இருக்கலாம். நம்ம வந்து நான் தப்பு செய்யறதுனால தான் மற்றவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு 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 இதோ இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரியும் ஒரு இது இருக்கு. நம்ம ஒரு தப்பான விஷயத்த செஞ்சோம்னா நம்ம வந்து அதே பார்வையில் அதே கண்ணோட்டத்தில் தான் மற்றவங்களையும் பார்ப்போம். ஓ, இவங்களும் இதை தான் செய்வாங்க, இவங்க இதை தான் செய்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி லைக் சரௌண்டிங், நம்ம வளர்ந்த வீடம், நம்ம பேரண்ட்ஸை பார்த்து வளருது, இல்லை நம்ம அக்கப்பக்கம் பார்த்து வளருது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து வளருதோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி நம்ம மைண்டில் வந்து பதிஞ்சிரும். ஸோ அது வந்து பில்டப் பண்ணி நம்ம ஓவர் திங்கிங்காக ஆயிடுவோம், இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சில நேரத்தில் அது வந்து வியாதியாகவும் மாறிடும். அந்த சந்தேகன்றத ஒரு புத்தி வந்து ஒரு வியாதியாக ஆகி அதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் மற்றவங்கள சாவடிச்சிடும், நம்மளையும் சாவடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லணும்னா இதை வந்து சில ஆங்கிள், சில கான்டெக்ட்ல வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரில் போய் நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் பார்ப்போம். எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னா டோட்டலாக சில பேர் வந்து எக்ஸ்போஷரே இருக்காது அவங்களுக்கு. எக்ஸ்போஷரே இல்லாமல் வெளியில் போனோன்னு யாராக இருந்தாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட இன்சிடென்ட்ல அது நடந்திருக்கு. அப்போ எப்போதுமே யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டையே பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பனாக 100% நம்ம இருக்க முடியாது. அவுட் சைட் வேர்ல்டில் வந்து அப்படி பார்க்க முடியாது, நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நான் அதான் சொன்னேன்ல, எனக்கு வந்து எக்ஸ்போஷரே இல்லை. இதை கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வேலை சிரிப்பீங்க. எக்ஸ்போஷரே இல்லை. நான் வந்து மாஸ்டர் பண்ண போகிறப்ப என்னென்னா, நான் வந்து அப்போ கூட அந்த திங்கிங் அந்த அளவுக்கு கூட எனக்கு இல்லை, அந்த கெப்பாசிட்டி கூட இல்லை. திடீர்னு வந்து ரேகிங்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ ரேகிங்லாம் பண்ணுறப்ப வந்துட்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், இந்த கையில் நான் பூவை கொடுத்து, அவங்க சீனியருக்குள்ளே தான் இருக்காங்க, சீனியருக்குள்ளே அவங்க கிளாஸ்மேட்ஸ்குள்ளே இருக்காங்க, அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் 2-3 பேர் நிற்கிறாங்க.
திடீர்னு என்ன கொடுத்து நீ போய் பூவை வை அவன் தலையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பாட்டில் போய் எதுவுமே யோசிக்கல, நான் பாட்டில் போய் வைக்க போகிறேன். அப்போ கேட்டாங்க, அவன் என்ன சொன்னா, நீ செஞ்சிருவியா, உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஓ அப்போ தான் எனக்கு சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாக நடந்தது. நான் என்ன சொன்னேன், அப்போ தான் யோசிக்கிறேன், ஐயோ எல்லாருமே வந்து நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நான் அப்போ நினச்சிட்டு இருக்கேன். எல்லாமே சரிதான், யாராக இருந்தாலும் உண்மையாக கரெக்டாக தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு மைண்டு கிளிக் ஆகுது ஃபர்ஸ்ட். ஓ எல்லாருமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரூவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோண வருது. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன், ஒரு சில இடத்துல நம்ம சந்தேக பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அது வந்து நான் வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆனால் அது கண்டிப்பாக நீங்களே அக்செப்ட் பண்ணி வெளியில் போய் ஒரு சேஞ்சிட்டு போய் நம்ம அப்படி அவங்க எதை சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்பிட முடியுமா சொல்லுங்க. மேபி இதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் எது நடந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோடையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஓ அது உண்மையாக இருக்குமா, ஓ பொய் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தான். ஆக்சுவலி அது வந்து நெகட்டிவ். ஃபர்தர் இன்வெஸ்டிகேட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், நானாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். இப்போ ஒன்று பார்க்குறேன், இது உண்மையாக இருக்குமா, அவங்க சொன்னது உண்மையானா நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஓகே அது சரிதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். பட் எல்லாத்தையுமே சந்தேக கண்ணத்தோட பார்த்தா நம்ம வாழ முடியாது இந்த உலகத்தில். கண்டிப்பாக பார்க்க வாழ முடியாது. நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம்னா நம்ம மாதிரியும் 10 பேர் இருப்பாங்க, ஆமாவா இல்லையா? அது ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? எது நம்ம மாதிரினா எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ நீங்க வந்து ஆனஸ்டா இருக்கீங்களா? உங்க மாதிரி 10 பேர் ஆனஸ்டா இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. அதை ஏன் நம்ப மாட்டீங்க? ஆமா அது வந்து உடனே ஒரு ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் நமக்கு தெரிய வராதுல்ல. ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, நாக்கு பிடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஐயோ ஓ இது தப்போ அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். அப்ப மத்தவங்க உங்களை அதே கண்ணோட்டத்தோட பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே தான். அப்ப நீல இருந்து உங்களை நான் சந்தேகப்படுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் ஸ்டோரிக்கு நம்ம போவோம். உங்களுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சந்தேகம் வந்திருக்கா என்னைக்காவது? ஒரு சந்தேகம் வந்தது கிடையாது. எப்படின்னா நான் வந்து எப்படி சொல்றது, எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் வந்து ஒரு புள்ளி மாதிரி வரும், கண்டிப்பாக வரும், இது மாதிரி இருக்கலாமா அப்படின்ட்டு. அப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஓகே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு வந்து அந்த தாட்டே வராது அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு. சரி, எப்ப அந்த புள்ளி வந்துச்சு? எப்ப அந்த புள்ளி வந்துச்சு? எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் பண்ணப்பே அதுக்கப்புறமே எனக்கு தோணும், அவ்வளோதான், அப்படிதான் வந்துடும். எப்படி வந்துடும்? சந்தேகம் வராது எனக்கு. ஒரு கமிட்மெண்ட் பண்ண போகிறோமா அதுக்கப்புறமே நமக்கு அந்த சந்தேகம் வராது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிற நீங்கள் எப்படி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் உங்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கு? ஏன்னா அது மாதிரி நான் யோசிக்கவே இல்லையா, அந்த தாட்டு எனக்கு இது தோணலையே, சந்தேகத்தோட ஒரு தாட்டு எனக்கு தோணலையா, அது அங்கே இப்போ நான் அந்த ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் தோணுனா தானே அதுக்கு நான் ஃபர்தராக அதுக்கு எஃபர்ட் போட்டு மறுபடியும் அதை பார்க்கறதெல்லாம் மறுபடியும் அப்படி தோணும். இப்போ ஏதாத்துக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கலாம். மேபி இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ எனக்கே நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணி நான் இந்த மாதிரி இல்லையோ அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தோணும். இப்போ நான் வந்து எனக்கு இது திறமை இல்லையோ, இல்லாட்டி அந்த திறமை இல்லையோ, இல்லாட்டி நான் இதை பண்ணலையோ அதை பண்ணலையோ அப்படின்னு ஒரு இன்செக்யூர் சொன்னல எக்ஸாம்பிள், அந்த மாதிரி இன்செக்யூர் அந்த மாதிரி ஒன்று பேச ஆரம்பிச்சிடணுன்னே தோணும், நமக்கு தோணலாம் இந்த மாதிரி இருக்குமோ, அது மாதிரி இது அதனால இருக்குமோ, இது அதனால இருக்குமோன்னா ஒவ்வொன்றும் அப்படியே அந்த கான்டெக்ட் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் ஒன்று. அதுதான் வந்து பெரிய லெவலாக வருது, எல்லாத்தையுமே சந்தேகமாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோனெல்லாம் ஏதாவது திறந்து பார்த்துருக்கேன். நான் தெரியலையே தெரியலன்னா இப்போ என்ன சார், ஃபோன்லாம் திறந்து பார்க்குறேன். நான் என்னோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், உங்களோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். உங்களோட போன்ல என்னோட டம்பிரிண்ட் செய்யலாம், என்னோட போன்ல நீங்க டம்பிரிண்ட் செய்யலாம். யாரெல்லாம் பேசிருக்கீங்கன்னு வேற பாத்துக்கங்க, அந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம பாத்துக்கணும். எனக்கு அது தெரியலையே. அப்புறம் அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த மாதிரி பார்க்கறதான் நான் வந்து சொல்றேன், அது சந்தேகத்தின் உச்சகட்டம்னு. தொலைபேசி ஏதோ ஒரு பர்சனல், ஓகேவா? அதுலேருந்து நிறைய இப்போ உள்ள ஜெனரேஷன்ல அதில் தான் ரொம்ப தகராறு வருது. இந்த வாட்ஸ்அப்பில் தகராறு வருது, இந்த ஃபோனில் தகராறு வருது. எப்படின்னு சொல்ல எனக்கு சந்தேகப்பட்டீங்க. ஓகே, நான் அதை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து யாரையுமே வந்து ஒரு சந்தேக கண்ணோட நான் வந்து எடுத்தோடனே பார்க்க மாட்டேன், யோசிச்சுலாம் அதை நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறது, நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறேன். என்னை சுற்றி 10 பேர் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த 10 பேர் இருப்பாங்க. மேபி அந்த 10ல் ஒரு ஆளுக்கு தப்பானவங்களாக இருக்கலாம், ஆனால் மிச்சம் 9 பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆளுங்களை தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னைய வந்து யாராவது ஏமாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க,
ஓகே, அந்த ஏமாத்துனவங்களுக்கு தான் லாஸு அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். ஆனால் எனக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் இருக்குது. இப்போ வந்து யாராவது ஏதாவது தப்பாக ஒரு பொய்யா அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து தெரிஞ்சிடும் தெரியுமா, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்க வந்து உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன், இக்னோர் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட், ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் சந்தேகப்படுவார். ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு, வீட்டு கதவு. நான் சொல்கிறேன், வீட்டு கதவு சாத்தியிருக்கு, கதவு தட்டுறாரு. நான் சொல்கிறேன், டோன்ட் ஓப்பன் த டோர், கதவை திறக்காதீங்க, இது வந்து ஸ்கேமு அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் யாருமே இல்லை, உள்ளுக்கு வந்து யாராவது கன்னில் சுட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிறதுல எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாதுன்னு அப்படியே பெரிய இதாக சொன்ன பேச்சு கேட்காம கதவை திறந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து என்னெல்லாம் கேட்டார், அந்த டீட்டெயில் கேட்டார், நம்மளோட டீட்டெயிலாம் கேட்டார். நான் சொல்கிறேன் அப்பயும் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, கதவை சாத்துங்கன்னு. அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஆமாம் ஸ்கேமு பேசினதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், கொடுக்கல அந்த டீட்டெயில் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் பேசினேன். அப்போ வந்து எனக்கு தோணல இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த ஒரு சந்தேக கண்ணோட சொன்னது எனக்கு தோணல. நான் கதை திறந்துட்டேன். சந்தேக கண்ணோட நான் சொல்லலை, அதை தான் நான் சொல்கிறேன். நான் யாரையுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு பொய்யா ஒரு ஆள் என்னை ஏமாற்ற போகிறாங்களா இல்லை தப்பானவங்களா, நான் வந்து அதை வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து நல்லவங்களெல்லாம் சந்தேகப்படுவீங்க, கெட்டவங்க கிட்ட போய் ஏமாந்துருவீங்க. அதுதான் உங்களோட வீக்னஸ். அதான் அது வந்து நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ சந்தேகன்றது ஒரு வியாதி. இப்போ வந்து அடிக்கடி எல்லாம் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கெத்தாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் வந்து, எனக்கு உன் மேலே பொசசிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பொசசிவ், எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பொசசிவ், எனக்கு என் ஒய்ஃப் மேலே ரொம்ப பொசசிவ். இந்த பொசசிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் கூட மற்றவங்க பேசினா வந்து நான் ரொம்ப பொசசிவ் ஆயிடுவேன். என் ஒய்ஃப் கூட யாராவது பேசினா எனக்கு நான் பொசசிவ் ஆயிரும். என் ஒய்ஃப் கூடயோ என் ஹஸ்பண்ட் கூட யாராவது ஃப்ரெண்ட் க்ளோஸாக மூவ் பண்ணால் எனக்கு பொசசிவ் ஆயிரும். எனக்கு மட்டும்தான் என் ஒய்ஃபு, எனக்கு மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட். பிள்ளைங்க வந்து என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட க்ளோஸாக இருந்தால் எனக்கு பொசசிவ் ஆயிரும். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து பொசசிவ் அப்படின்னு எனக்கு நான் வந்து ரொம்ப அவரை பிடிக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி அவர் வந்து இன்னும் ஃப்ரீடமாக தான் இருக்க விடுவோம். அவங்க வந்து அவங்க விருப்பம் என்னமோ அதை தான் செய்ய சொல்லுவோம். நம்ம அவங்க விருப்பம் என்னென்னோ அந்த இஷ்டத்துக்கு தான் விடுவோம். அதுதான் பொசசிவ். இப்போ உங்கள் மேலே எனக்கு லவ் இருக்குதுன்னு வச்சுக்க, நான் போய் உங்களை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப லவ் இருக்குது, அதனால நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு லவ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் எனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கலாம், உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கலாம். மேபி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், மேபி நீங்கள் மூவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், அதனால் நீ போய் அதெல்லாம் விளையாடாத, அதெல்லாம் என்னோடய இரு அப்படின்னு சொன்னால் அது பொசசிவாக. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அபத்தம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து டசன்ட் மீன் தட் நான் வந்து அவர் மேலே பொசசிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொசசிவ் அப்படிங்கிறப்ப அது வந்து என்னென்னா ஒரு மேபி அது வந்து ஒரு சந்தேகத்தின் பார்வையினால கூட இருக்கலாம். நானும் அதை தான் சொல்கிறேன். பொசசிவ் இஸ் ஜஸ்ட் அ மாடர்ன் வேர்ட் ஃபார் சந்தேகம். அவ்வளோதான், as simple as that என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நவ் அது வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ கம் டு சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இது எப்போ தெரியுமா நடக்கும், அந்த டீனேஜர்ஸ் கிட்ஸ் வச்சுருக்காங்க தெரியுமா வீட்டில், டீனேஜர்ஸ் இருக்கிறவங்க, டீன்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து அதிகமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் வந்து போர் நடக்கும், ஒரு இமோஷ்னல் போர் நடக்கும், வார் நடக்கும். அதாவது எப்போதுமே அந்த கிட்ஸை அந்த டீனேஜர்ஸை வந்து ஒரு சந்தேக கண்ணத்தோடையே பார்ப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கும் கிட்ஸ் இருக்குது, நான் அப்படி பார்ப்பேனா அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் இப்போதைக்கு தோணலை. பட் ஆனால் அந்த டயத்தில் வந்து இன்னொரு விதம் வந்து என்னென்னா, அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஏன்னா இப்போ இந்த சொசைட்டி வந்து ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டி வந்து ரொம்ப அவங்க கோத்ரூ. இப்போ நம்ம வாழ்ந்த காலத்துலலாம் ரொம்ப இல்லை. இப்போ வந்து டெக்னாலஜிக்கலி எங்கே ஏமாற்றணும், ஃபைனான்ஷியலி ஏமாற்றணும், எதை இருந்தாலும் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறையா வந்து நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க அதில் வந்து விக்டிம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஸோ மேபி அந்த எண்ணத்தினால ஒரு சில மானிட்டர் பண்ணுமோ இதை பண்ணுமோ அப்படின்னு தோணும். மேபி அதுதான் நீங்கள் வந்து சந்தேகம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த கிட்ஸ் மைண்ட்லேயும் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்னை சந்தேகப்படுறாங்க, இந்த ஆள் கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, ஏன் வந்து நான் வந்து என் மேலே நம்பிக்கை இல்லையா, அந்த போர் வந்து எப்போதுமே அந்த டீன்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து நடக்கும். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன், அந்த இடத்துல வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அப்போ எப்படி தான் நம்ம வந்து ஓகே சந்தேகப்படக்கூடாது,
அப்போ வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? அப்போ வந்து ஓப்பனாக வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட பேச வேண்டியதான். ஓகே இப்படி இப்படி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேச வேண்டியதான். ஓப்பனாக நடக்குது. அவங்க வந்து எது நடந்தாலும் நீனும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை 2 பேருமே 2 பார்ட்டியுமே ஓப்பனாக ஷேர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாமே A to Z யார் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிட்டா அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நிறையா விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் ஆங்கிளில் பயந்துக்கிட்டு இருப்போம். அதில் வந்து அந்த கிட்ஸ் வந்து அந்த ஏஜில் வந்து மேபி அவங்க ப்ரைவேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மேபி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன்? பட் இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம், எல்லாமே வந்து ஓப்பனாக பேசலாம், எப்போனா பேசலாம். அந்த ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது. சொல்லிட்டேன், அதான் நான் சொல்கிறேன். ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் மை பேரண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஃபீல். அதே மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியே என் பேரண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு அவங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஸோ அங்கேயே ஒரு கொஷின் மார்க் வந்தது. ஸோ நான் இதை சொல்ல முடியுமா சொல்லக்கூடாதா இல்லைன்னு. அன்லஸ் அந்த பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கிட்ஸோட அந்த சில்ட்ரனோட எந்த அளவுக்கு வந்து அவங்க கான்வர்சேஷன் இருக்குது அதை பொறுத்தும் இருக்குது. தென் நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து பொண்ணும் இருக்குது ஆணும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேர்ள் கூட அப்ரோச் பண்ணுற விதமோ அவங்கள வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற விதமோ பாய்ஸ் சைல்டு வச்சுருக்கிறவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற விதமோ அந்த அப்ரோச் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஒரு பிரேக் வந்துடுது. ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டீனேஜர்ஸ் லைஃப்லாம் வந்து கடந்து தானே வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அது வந்து சந்தேகப்பட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து ஓப்பனாக சொன்னாக்குள்ள அவங்களுக்கு வந்து சில அந்த ஜெனரேஷன் வந்து ஏற்றுக்க முடியாது. வந்து இது என்னை பாட்டு விழுவோம், திட்டு விழுவோம், எனக்கு அதெல்லாம் பண்ணுவோம் அவங்களோட விஷயம். அப்போ வந்து எனக்கு இன்னும் கோபம் வரும். இப்போ என்னோட இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, மாஸ்டர் பண்ணுறப்ப தான் நான் வந்து தனியாக வெளியில் போயிட்டு அங்கேயே தங்கி அந்த மாதிரி படிக்கிறேன். அப்போ வந்து பண்ணப்போ நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன். இந்த ஃபோட்டோ, இந்த வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் வெளியில் போகிறதெல்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து அவங்களோட கண்ணோட்டம் எப்படின்னா, இந்த கேர்ள்ஸோட பேசினாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணோட்டம் இருக்கும். அதை வந்து நான் வந்து எனக்கு பிடிக்காது. அவங்க திட்டுவாங்க. அப்போ நான் வந்து சொல்லுவேன், இல்லை நீங்கள் என்ன இந்த மாதிரி பார்க்குறீங்க, அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது கண்டிப்பாக நடந்திருக்கு, என்னோட விஷயத்தில் நடந்திருக்கு. அங்கேயே முரண்பாடு வந்துடுது பேரண்ட்ஸுக்கும் எனக்கும். ஏன்னா நான் வந்து கிளியராக இருக்கேன், என் இதில் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பேரண்ட்ஸ் அப்படி திங்க் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்னென்னா அது பெரிய தப்பு. மேபி நிறைய பேரண்ட்ஸ்குள்ள அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனரேஷன் கேப்னால அது நடக்கலாம். அவங்க வந்து வந்து இவன் என்ன இப்படி பேசுகிறான், அவங்கள பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அது ஒரு தப்பாக நினைக்கலாம். பட் அங்கேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஏன்னா நான் அப்படி இல்லையே, நான் வந்து ஜெனரலாக பேசுகிறேன், ஜெனரலாக ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப அது நமக்கு வந்து முரண்பாடு, அதையே ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் இதில் இந்த மாதிரி டீனேஜில் நடந்திருக்கா பேரண்ட்ஸுக்கும்? ஓகே, இப்போ மேபி உங்களோட சிச்சுவேஷன் வந்து அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். மேபி உங்களோட வந்து எஜுகேஷன் இல்லை தானே? இல்லை. ஸோ தட்ஸ் த திங். அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ எங்களுக்குலாம் வந்து ஒரு பாய்ஸ் கூட பேசுகிறதோ ஒரு கேர்ள்ஸ் கூட பேசுகிறது வந்து வெரி காமன். ஈவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவேன். தீபாவளிக்கு வீட்டுக்கு வருவாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். இது ஒன்று சிப்ளிங்குள்ள அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அதான் உங்கள் சிப்ளிங்ஸ் மேலே நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டிருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டராக வந்து அதான் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு கண்ணோட்டத்தோட மேபி வந்து ஓகே இப்போ வந்து என்னோடய சிஸ்டர் இந்த மாதிரி செய்கிறாங்களே, எதுக்கு இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு 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 ப்ரொடெக்டிவ் மோட் அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன், யோசிச்சுருக்கேன். அப்போ வந்து அந்த டீனேஜர்ஸ் இதில் வந்து யோசிச்சுருக்கேன். இப்போ வந்து ஓகே அந்தி கிளாஸ் இருக்குது, ஓகே அந்தி கிளாஸு அந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்டில் போய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு சிஸ்டர் உள்ள ஒரு நார்மலான விஷயம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வருவோம். உங்கள் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? நாங்கள் அந்த மாதிரி சிப்ளிங்ஸ்குள்ளே எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்தது கிடையாது. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து சந்தேகத்தோடு யாரு கூடயாவது பழகிருக்கீங்களா ஃப்ரெண்டில்?
நான் ஃப்ரெண்டாக பார்ப்பேன், அவ்வளோதான். ஃப்ரெண்டை வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா விட்டுருவேன், அவ்வளோதான். அந்த சந்தேகத்தோட பார்க்க மாட்டேன். நானும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நான் வந்து அந்த சந்தேக கண்ணத்தோட ஒரு ஃப்ரெண்டுனா நான் வந்து 100% எனக்கு வந்து உண்மையாக ஃப்ரெண்டுனா லைக் கை விட்டு விரல் விட்டு என்னலாம் ஐ டோன்ட் ஈஸிலி மேக் ஃப்ரெண்ட்ஸ். பட் இஃப் ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேக் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் டைம். அதுதான் என்னோட கேரக்டர். ஒரு வாட்டி ஃப்ரெண்டுனா அது லைஃப் டைம் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரும். தட் இஸ் மீ. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வாட் எவர் ரிலேஷன்ஷிப் எனக்கு அந்த சந்தேகம் வந்து இருக்காது. இது வரைக்கும் இருந்தது இல்லை. இனிமேல் தெரியல. நமக்கு டீனேஜர்ஸாக கிட்ஸ் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் ஓகே. இப்போ வந்து இதுதான் சந்தேகன்றத ஒரு விஷயம். அப்போ வந்து சந்தேகம் வந்து கூட்டா பேட்டா இப்போ வந்து ஓவரால் நம்ம பேசுனதுல சந்தேகம் வந்து பேட் தான். பேட் என்ன கேட்டால் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட், பட் டிபெண்ட்ஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம சந்தேகப்படுறோம். இப்போ வந்து எஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம வந்து சில்ட்ரன் மேலே அது வந்து ப்ரொடெக்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறதுனால நம்ம வந்து ஓகே கொஞ்சம் டவுட்டாக இருப்போம். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஓகே இப்போ ஒரு லேப்டாப் பார்க்குறாங்க, உண்மையாக கரெக்டான விஷயந்தான் பார்க்குறாங்களா இல்லையானா அந்த டவுட் இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் இதே விஷயத்தை வந்து நம்ம வந்து அதுக்கு அளவுக்கோடா அதுக்கு எப்படி நீங்கள் அளவு கோடுன்னு சொல்ல முடியாது. சந்தேகம்னா ஒரு அதை வந்து தீர்த்தணும்ல, உடனே பேசி தீர்த்தணும்ல. அந்த சந்தேகம் இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து டவுட்டாக தான் ஆரம்பிக்கும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொண்ணு வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயே ரொம்ப நேரமாக அவர் கணக்கில் இருக்குது. எனக்கு வந்து சந்தேகத்தோட அந்த டவுட் வர்றதுனால தானே நான் போய் அதை செக் பண்ணுவேன். ஸோ நம்ம போய் பேசி என்ன பண்ணுற ஏது பண்ணுற ஓகே அந்த மாதிரி நம்ம அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சரி பண்ணலாம். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா 2 people டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஆமாவா? இப்போ எனக்கு வந்து உங்களோட நடவடிக்கையில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணோம். ஆமாம் தானே? நான் போய் உங்களோட பர்சனலாக எடுத்து ஆராய்ஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஆமாம், என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு வந்து சந்தேகம் வந்தால் நான் நேராக அந்த பர்சன் இன்வால்வ் பண்ண பர்சன்ட்ட போய் நேராக கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்குவேன். அவ்வளோதான், எப்படி தோணுச்சு அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமையோ இல்லாட்டி அதை வந்து நினச்சிக்கிட்டோ நம்மளே ஒரு அசப்ஷனுக்கு வந்து நம்மளே ஒரு இமேஜினேஷனில் வந்து வீடு காது மூக்கு எல்லாம் வச்சு அது வந்து நான் பண்ண மாட்டேன். அது வந்து நமக்கு தான் வந்து டேமேஜ் ஆகுது. நம்மளோட ஹெல்த்து நம்மளோட மென்டல் பீஸ் தான் வந்து கெடுதலை ஒழிஞ்சு. அதனால் அதை நான் வந்து தூக்கி போட்டுருவேன். அது வந்து வச்சுக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பிம்பமே பில்ட் பண்ணிவிடுவோம். அது ஒன்றில் ஆரம்பித்து அப்படியே போய் பெரிய லெவலில் போய் அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லை டிப்ரெஷன் போகிறது எல்லாமே போகிறதுக்காக. இப்போ பெரும்பாலும் இந்த மேரேஜஸ் வந்து உடையிறதுக்கு காரணமே இந்த பொசசிவ் இந்த சந்தேகன்றத விஷயத்தினால தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம 2 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க, இவங்க வந்து ஐ ஓன் யூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இருக்கிறனால. ஸோ அதனால தான் அதுவே தப்பு. அதான் சொல்ல வரேன். நீ இப்போ வந்து ஒரு மேரேஜ் அது வந்து நம்ம வந்து லவ் பண்ண கல்யாணம் பண்ணதுனால அப்படி சொல்லணும். அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் வந்ததுன்னா அப்புறம் 2 இண்டிவிஜுவல் அவங்க ஒரு சில ஆஸ்பெக்ட் அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் வந்து அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லாட்டி அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் நம்ம வந்து வர முடியும். ஐ ஓன் யூ அப்படின்னா நீ இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு செஞ்சால் அது அங்கேயே ஒரு இது வந்து முட்டுக்கட்டை வந்துடுது. அங்கேயே ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துடுது, ஆரம்பிச்சிடுது. கரெக்டா? அதான். ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் த ஜெனரேஷன் கப்பல்? இப்போ அதிகமாக வந்து இப்போ டிவோர்ஸ் நடக்குது இந்த விஷயத்தினால. ஐ மீன் சந்தேகம் இது ஒன் ஆஃப் த ரீசன் இந்த டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அதை பற்றி உங்களோட அட்வைஸ்? அதை வந்து குரோ பண்ண விடாதீங்க. உங்களுக்கு தோணுதா அதை டைரெக்டாக கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. டைரெக்டாக கிளாரிஃபை பண்ணி அவங்க இல்லை அப்படின்னு சொன்னேன்னா முடிஞ்சிச்சு, அதோடு விட்டுருங்க. அப்படின்னு கண்டினியூ ஆகுதுன்னா மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்டோடனே உடனே ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதான். ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்து அதை டைரெக்டாக கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க? கிளாரிஃபை பண்ணால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணிவிட்டு அது வந்து தெரியாமல் பண்ணியிருந்தா தப்பு, தெரிஞ்சே பண்ணியிருந்தா அதை தப்பு பண்ணியிருந்தா மறுபடியும் அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறது? உங்கள் ஒப்பீனியனை சொல்லிவிட்டு அதை அங்கேயே டிசைட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகே அது பண்ணி இப்படி தான் எனக்கு தோணுது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது. கிளாரிஃபை பண்ணால் அதுக்கு முடிவு எடுக்கிறதா நான் சொல்கிறேன். கிளாரிஃபை பண்ணால் அப்படியே விட்டுறது இல்லை. கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணிச்சு, நான் பண்ணிட்டேன், ஓகே தெரிஞ்சு பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணல, ஓகே மூவ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அவ்வளோதான். அங்கேயே கேட்டு அதை செட்டில் பண்ணிட வேண்டியதான். கிளாரிஃபை பண்ணுறது விட செட்டில் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். அங்கே ஜெனரலாக உங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள், சந்தேகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? Generally, I have no advice because that's why I say you have to be transparent, you have to be honest, trust each other. அதுதான் என்னோட அட்வைஸு ஒரு கப்பலுக்கு. இப்படியே அப்படி வந்து ஒன்னால் வந்து ஆனஸ்ட்டாக இருக்க முடியாதுன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ இன்டு எனி ரிலேஷன்ஷிப், சீரியஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாதீங்க. இஃப் உங்களால் இருக்க முடியாதுன்னா. ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் லைஃப்பை மட்டும் பாதிக்காது, இன்னொருத்தவங்களோட லைஃபு, இன்னொருத்தவங்களோட குடும்பம் அப்படின்னு 2 குடும்பத்தையே பாதிக்கும். உங்களால் ஆனஸ்ட்டாக இருக்க முடியலன்னா டோன்ட் கெட் இன்டு எனி சீரியஸ் ரிலேஷன்ஷிப். அதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். யாரையுமே சந்தேகப்படாதீங்க, நல்லா இருங்க. பாய். ஓகே பாய்.